இது பாருங்க, கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். 6 நபர்கள் ஒரு வேலையை, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இது முடிச்சுட்டு நம்ம MDH மெத்தடுக்குள்ள போயிடலாம். 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 6 பேர் ஒரு வேலையை 12 நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வர்றாங்க, பட் 2 நாள் கழித்து வர்றாங்க. இது முக்கியமான விஷயம். எனில் அந்த வேலை அப்படிங்கிறது எதை குறிக்குது? ரிமைனிங் ஒர்க். அப்ப அந்த மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? சரி, நம்ம ஸ்டெப்ஸ் படி போலாமா? ஃபர்ஸ்ட் 6 பேர் ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 6 பேர் 12 நாள்ல முடிக்கிறாங்க. பட் 2 நாள் கழித்து, ஆஃப்டர் 2 டேஸ், அதே 6 பேர் இருந்தாங்கன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு 10 நாள் ஒர்க் பெண்டிங் இருக்கும். இது கரெக்டா? நார்மலா அவங்க பண்ணாங்கன்னா 12 நாள்ல முடிப்பாங்க. இப்போ 2 நாள் முடிஞ்சிருச்சுல்ல, அப்ப 2 நாள் முடிஞ்சுன்னா மிச்சம் எத்தனை நாள் ஒர்க் இருக்கும்? 10 நாள் ஒர்க் தான் பெண்டிங் இருக்கும். இந்த 10 நாள் ஒர்க்கை எக்ஸ்ட்ரா 6 பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த 6 பேர் இப்ப எத்தனையா மாறிடுவாங்க? 12 பேரா மாறிட்டாங்கன்னா இந்த வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? இந்த இடத்துல நம்மளுக்கு கான்செப்ட் புரியணும். இதுதான் நம்ம எடுக்கணும். மேல இருக்க டேட்டாவை எடுக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஏன் அப்படின்னா 12 பேர் இருந்தாங்க. ஆனால் அடுத்து என்ன ஆயிடுச்சு? 2 நாள் முடிஞ்சதுனால 10 பேர் ஆயிட்டாங்க. இப்போ 10 நாள் வேலை இருக்கு. சரிங்களா? 6 பேர் இருந்தாங்க, 12 நாள் வேலை. பட் இப்ப இருக்கிறது வெறும் 10 நாள் வேலை. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாமா அப்படின்னா கூடாது. பிகாஸ் மென் அண்ட் டேஸ். சரிங்களா? அப்போ 6/12 இஸ் ஈக்குவல் டு x/10. கேன்சல் பண்ணுங்க. 2 6 12, 5 5 2 10. அப்போ x ஈக்குவல் டு என்ன வருது ஆன்சர்? x ஈக்குவல் டு 5. இந்த இடத்துல எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பார்ட் என்ன அப்படின்னா இந்த இடம் தான். x ஈக்குவல் டு 5ல 12 டேஸ் 10 டேஸா எடுக்கிறோம் பாத்தீங்களா? இந்த இடம் கன்ஃபியூஸ் ஆகும். கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இன்னும் சில பேருக்கு இந்த ஐடியா புரிஞ்சிருக்கும், சில பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. உங்களுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். சரிங்களா?